ஹலோ அண்டஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் கேசஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது அண்ட் ஃபைலிங்க்கு என்னெல்லாம் தேவை, அதில் என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. అరుణాచలం నువ్వు వస్తావని నాకు తెలుసు. ஃபைலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் வெப்சைட் உள்ள போகிறோம். ஃபைலிங்லா இல்லை ஃபைலிங் கோர்ட்டு இல்லை ஃபைலிங் தமிழ்நாடு எது போட்டாலும் ஃபஸ்ட்டு வெப்சைட்டாகவே அதுதான் வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களோட ஐடி வச்சு நீங்கள் நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்டும் யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணுவோம். ஓகே, ஃபைலிங் வெப்சைட் உள்ள வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைலிங்கில் போய் நியூ கேஸ் ஃபைலிங் உள்ள போகிறோம். நியூ கேஸ் ஃபைலிங்கில் இங்கே வந்து நம்ம என்ன கோர்ட்டுன்றன்னு செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து செக் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ தட் ஜேஎம் கோர்ட்டு அண்டு கிரிமினல். ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து கேஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஓஎஸ்ஓ இல்லை அப்பீலோ இல்லை எஸ்டிசி சம்திங் லைக் தட். ஓகே, இங்கே வந்து பிளைண்டிஃபோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணோம். நம்ம டைப் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணிக்கலாம். இட் வில் பி ஈஸி. ஓகே, இங்கே தான் வந்து நம்ம பெட்டிஷனரோ இல்லை பிளைண்டிஃபோ கம்ப்ளைண்ட்டோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக மேண்டரியாக வந்து நம்ம ஃபில் பண்ணியே ஆகணும். மற்றபடி மற்றது எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் டாட் இல்லாதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணலனாலுமே வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போயிடலாம். ஓகே, ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்டேட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்காதீங்க. ஓகே, அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ பெட்டிஷனரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் பெட்டிஷனரோட டீட்டெயில்ஸ்னால் அப்படியே வந்து ஃபில் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் நீங்கள் ரெஸ்பாண்டோ இல்லை அக்யூஸோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இங்கே அதில் வந்து ரெஸ்பாண்டன்ட்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ரெஸ்பாண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப சேவ்னு கொடுங்க. ஓகே, சேவ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே பேஜில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் செகண்ட் ரெஸ்பாண்ட் டீட்டெயில்ஸோ இல்லை செகண்ட் அக்யூஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா ஃபில் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஒரே ரெஸ்பாண்ட்ன்ற பட்சத்தில் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்ஸு, டைமிங்கு, டேட்டு அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து எக்ஸாக்ட் டைமிங் தெரிஞ்சு உங்கள் கேஸுக்கு அது எசென்ஷியலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இது வந்து மேண்டிட்டரி கிடையாது. ஸோ தட் நெக்ஸ்ட்டும் கொடுத்துடலாம். இல்லை ஆட் பண்ணி வேறு ஃபேக்ஸுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் மேண்டிட்டரி இல்லாதனால. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். நம்மளோட கேஸில் வந்து போலீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே வராது. இன்கேஸ் ஆனால் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இதில் மேண்டிட்டரின்ட்டு ரெட் டாட் வச்சுருந்தாலுமே வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணாமலே வந்து நெக்ஸ்ட் பேஜை போயிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கேஸ்லேயே நம்ம டைப் பண்ணியிருப்போம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோசானு வெண்ணு அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் கேஸில் ப்ராப்பராக ஒரு தனி பேராக போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படியே இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து தனியாக தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ் ஆஃப் ஆக்ஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கீழே வந்து நம்ம என்ன ஆக்டில் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நெகோஷியபிள்லேயே வந்து 2 நெகோஷியபிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். செக்ஷன் 138. ஓகே, ஒரே ஒரு ஆக்ட்னா அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆர்எல்ஸ் வந்து ஆட் மோர் ஆக்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஆக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் கொடுத்திங்கன்னா அதே நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஸோ இதில் கோர்ட்டு இல்லை பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் நேம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபைலிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபைலிங் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ரீவியஸாக கொடுத்த எந்த டேட்டாவுமே வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அட்மிட்டட் கேஸ் டீட்டெயில்ஸ் cannot be modified. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் வந்து இங்கே பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ கேஸஸில் இப்போ நம்ம கடைசியாக என்ன கேஸ் வந்து நம்ம போட்டோமோ அந்த கேஸ் வந்து இதில் காட்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 2-3 கேஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே காட்டும். எந்த கேஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எவ்வளோ கோர்ட் ஃபீஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து
பே பண்ணணும். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த கோர்ட் ஃபீஸு பே பண்ணுறது நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான். இது மீன் அதை விட இதில் வந்து கம்மி ஸ்டெப்ஸ் ஈஸியாகவே இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டதுனால வந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட். டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வந்து ப்ளீடிங்ஸ் சொல்ல போகிறோம். ஓகே, ப்ளீடிங்ஸ் பேஜுக்குள்ளே போட உடனே நியூ கேஸில் வந்து நம்மளோட கேஸை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து டாக்குமெண்ட் நேமும் இதில் வந்து அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணுறோம். ஆட் ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ தட் இதே மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோடனே சப்மிட் ஆகி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ ஆட் ஃபைல் கொடுத்தோடனே ஆட் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இண்டெக்ஸிங் பேஜுக்குள்ளே போகிறோம். இண்டெக்ஸிங் பேஜில் வந்து நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் எவ்வளோ பேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில் என்ன, கம்ப்ளைண்ட்டு பேஜ் வந்து மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 4 பேஜ் இருக்குனால 1 to 4 கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளைண்ட்டோட இண்டெக்ஸிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுக்குமே வந்து இண்டெக்ஸிங் வந்து கொடுக்கணும். ஓகே, இண்டெக்ஸிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இ-சைனுக்குள்ளே போகிறோம். இங்கே டாப் லைன். ஓகே, இந்த லாஸ்ட் 3 டாக்குமெண்ட்ஸில் பாருங்கள், இது வந்து நம்ம இன்னும் ஓடிபி என்ன யாரோட நம்பரு யாரோட ஓடிபி வந்து இன்னும் செலக்டே பண்ணல. ஸோ அது வந்து இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஓடிபி ஆத்தரைசேஷன்னு காட்டும். நீங்கள் ஓடிபி ஆத்தரைசேஷன் உள்ளே போயிட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஓடிபி அத்தான்டிகேட்டட் அப்படின்னு வந்து டிக் மார்க் காட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஓடிபி அத்தான்டிகேட்டட் அப்படின்ட்டு வந்து வச்சதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் சப்மிட்டே வந்து கொடுக்க முடியும். இப்போ அடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே டிராஃப்டட் ப்ளீடிங்ஸில் நம்ம கடைசியாக அப்லோட் பண்ணது எல்லாமே இருக்கும். இதில் வந்து கோர்ட்டு அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஆர்என் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே காட்டும். இதில் ஜிஆர்என் நம்பர் வந்து நம்ம கடைசியாக என்ன பேமெண்ட் பண்ணோமோ அந்த நம்பர். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்பர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மொத்த இ-ஃபைலிங் ப்ராசஸுமே வந்து முடிஞ்சது. ஓகே, இப்போ வந்து சப்மிட் ஆகிடுச்சு. சப்மிட் ஆனதுக்கப்புறமா ரீலோட் பண்ணுறேங்க. ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா டிராஃப்ட் ப்ளீடிங்ஸில் இருந்த அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸில் வந்துடும். கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸில் ஃபஸ்ட்டு கேஸாக கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸ் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் அவ்வளோதான், இ-ஃபைலிங் ஓவர். இன்னதான் வீடியோ 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருந்தாலும் இந்த ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணி மொத்த ஸ்டெப்பையும் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது.